படிப்போமே. 1851 சித்தம் நின்பால் ஒருப்பட்டவாறு என்கொல். ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விளக்குகிறார். கருவில் கிடந்த காலத்தில் என் புத்தியாகவே நீ கலந்திருந்தாய். பிறந்து உடல் வளரும் காலத்தில் என் தந்தையாகவே நீ கலந்திருந்தாய். உடல் முழு வளர்ச்சி பெற்று உறுப்புகள் வலுவடைந்த காலத்தில் நீ மனைவியாகவே கலந்திருந்தாய். இவ்வாறு உலக விடயங்களில் கலந்திருந்து அந்த போகங்களையே நீ எனக்கு ஊட்டி வர அடியேனும் நுகர்ந்து வந்தேன். ஆனால் இப்போது என் சித்தம் உன்னிடத்தில் ஒருமித்து விளங்குகின்றதே. இது என்னே அதிசயம். தில்லை கூத்தனே கூறி அருள்வாயாக. இப்படியாக உலக போகம் நீங்கினால் இறைபோகம் கிட்டும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர். பாடலை காணலாமே. கருப்பட்ட காலத்தில் புத்தி ஒத்தாயதில், காயம் ஒத்தி வரப்பட்ட காலத்தில் தந்தை ஒத்தாயது, மன்னி அங்கம் திறப்பட்ட காலத்தின் மங்கை ஒத்தாயது, என் சித்தம் நின்பால் ஒருப்பட்டவாறு என்கொல். தில்லையுள் ஆடிய உத்தமனே, என் சித்தம் நின்பால் ஒருப்பட்டவாறு என்கொல் என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தாம் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் 13வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். நிரந்தர உறவு என அறிவோம், உலகம் நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.